எது கிடைச்சா நம்ம வீடு நமக்கு தான் சொன்னமோ அதுவே கிடைச்சிருச்சு. அய்யனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல ஒரு பக்கம் சோழன் உயில வெறித்தனமா தேடிக்கிட்டு இருந்தாலும் நிலா இன்னொரு பக்கம் சோழனை ஒழுங்கா தேடுறான் அப்படி இப்படின்னு திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சோழன் ஷாக் ஆயிட்டாப்ல. அப்புறம் இப்படிலாம் என்ன திட்டினீங்கன்னா நான் உள்ளே இருந்துருவேன்னு சொல்ல, அதுக்கு நிலா வந்து ஹோ அப்படியா அப்ப நானும் உள்ள இறங்கிடுவேன்னு சொல்லி கல்ல உள்ள தூக்கி எறிஞ்சு ஃபன்னா நடந்துக்க. இதை பார்த்து ஐயோ உள்ள வந்துடாதீங்கன்னு சொல்லி சோழன் ஓடி போய் அந்த உயில விருட்டுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு ட்ரங்க் பெட்டியில உயில் மாதிரி ஏதோ தென்பட உடனே சோழன் அதை எடுத்துக்கிட்டு வந்து நிலா கிட்ட கொடுத்து பார்த்தா அது இந்த வீட்டோட உயில் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் உயில் கிடைச்ச சந்தோஷத்துல சோழன் ஓட மூடிட்டு கிளம்ப லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாப்ல. அப்ப நிலா கையை பிடிச்சிட்டாங்க. இதுல சோழன் லைட்டா ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வந்து வீட்டை விட்டு வெளியேறலான்னு இருக்கும்போது சோழனோட பெரியப்பா இந்த வீட்டோட கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாரு. இதை பார்த்து இவங்க ஒரு பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சிக்க, அந்த சைடு அந்த பெரியப்பா வீடு நல்லா பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு கூட கூட்டிட்டு வந்த ஒரு ஆளை வீட்டை சுத்தி பார்த்துட்டு வர சொல்லிட்டு நிற்கும் போது இந்த சைடு நிலா ஏதோ கடிச்சிருச்சுன்னு சடனா கத்த. அப்ப சோழன் நிலா வாயை பூத்திட்டாரு. அப்ப லைட்டா பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு கியூட் மூமெண்டா காட்ட, அப்புறம் வீட்டை சுத்தி யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு வந்த ஆள் சொன்னதும் பெரியப்பா அங்கிருந்து கிளம்பி கேட்டை பூட்டிட்டு போயிட்டாரு. அவங்கள தொடர்ந்து பின்னாடி நிலாவும் சோழனும் வந்த மணிக்கே திருப்பியும் கேட்டு மேல ஏறி இறங்கி காருக்கு ஓடி போய் உள்ள உக்காந்து உயில திருப்பியும் ஒரு முறை படிச்சு வீடு நடேசனுக்கு தான் சொந்தம்ன்றது தெளிவா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ரூம் கிட்ட வந்ததும் சோழன் நிலாவை உங்களாலதான் இப்ப உயில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நான் வேணா இன்னைக்கு உங்களுக்கு உதவியா உங்க கூடவே படுத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நிலா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் உயில பத்திரமா வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நிற்கும் போது சோழனோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா சோழன் வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னா தன்னோட பிரதர்ஸ் எல்லாரும் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு முரட்டத்தனமா தூங்குறாங்க. ஸ்பேர் கீ இல்லைன்னு சொல்லி புலம்ப, அப்புறம் நிலாவே மனசிறங்கி ரூமுக்குள்ள வாங்கன்னு தன்னோட ரூமுக்குள்ள படுக்க கூப்பிட்டு சோழனை கீழே படுக்க வச்சுட்டு நிலா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இடையில லைட்டா டவுட் வந்து சோழன் நம்மள பாக்குறாருன்னு கடைக்குனால எட்டி பார்க்க சோழன் அங்க போன் நோண்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் சோழன் வந்து நிலா தூங்கிட்டாங்களான்னு பார்க்க அதே டைம்ல நிலாவும் டவுட் ஆகி எட்டி பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சோழன் இதை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லி கடுப்பாக, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குனதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அய்யனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.